அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இட்லி கடை படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். நம்ம தனுஷோட இயக்கம், அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது நம்ம தனுஷ் அவர்கள், நித்யா மேனன், அருண் விஜய், சமுத்திரகனி, சத்யராஜ், ராஜ்கிரண், அப்படியே சொல்லிகிட்டே போன பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அண்ட் அருமையான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூனே சொல்லலாம். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிக்கிறது நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து 3 அருமையான பாடல்கள் கேட்டிருந்தோம். நேற்று கூட ஒரு பாடல் பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து இந்த ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுங்க. அதுதான் எனக்கு இருக்க ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா தனுஷோட இயக்கத்தில் ராயனாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், லைக் அவர் பண்ணுறதுல வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது என்னன்றதை அந்த படத்தோட கோர் கான்செப்ட் அதை வச்சு தான் நாங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த படத்தை என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றது இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பற்றி பேசலாமா? ரெடியா மக்களே? ஸோ ஆரம்பிக்கலாங்களா? 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. உதய்னா தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது போல். எப்படி இருக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. மணிக்கணக்காக உட்காந்து அறுக்க தேவையில்லைல்ல. தனுஷோட கேரக்டர் பாருங்க. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்கம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். உண்மைதாங்க. பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். உங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர கலிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கையல் யாரு? மும்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்துனானா? You're the best. எனக்கு புரியல. நான் உனக்கு ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி. லுக் அட் முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்கள் ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். சார் இருக்காரா? அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், எத்தனை பேர் அதை அவங்க அப்பா மல்டிபிள் வேடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா? ஓ, ஆத்தி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. இந்த ஹீரோயின் பேர் தான் நான் மறந்துட்டேன். இவங்க வந்து ஜிவி பிரகாஷ்குமார் கூட ஏதோ ஒரு படமும் நடிச்சிருந்தாங்க. அவங்க பேரை தான் ஷாலினி பாண்டே. ஸோ இவங்க தான் அது. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஷாலினி பாண்டே கோப்பேரிங் வித் அருண் விஜய். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து தனுஷோடைய 2 வேடமாக தெரியல. தனுஷே அப்பா கேரக்டருக்கும் பையனோட கேரக்டரும் நடிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் கோர் கான்செப்ட் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து ஜகமே தந்திரம்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜகமே தந்திரமாக இருக்கட்டும், திருச்சிற்றம்பலமாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ராயனாக இருக்கட்டும். ஸோ ராயனில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையாக இருக்கட்டும், இல்லை ஜகமே தந்திரத்தில் பரோட்டா மாஸ்டர், இதில் வந்து டெலிவரி பாய் திருச்சிற்றம்பலமில். அண்ட் இந்த படத்தில் இட்லி கடையில் வந்து அவர் வந்து இட்லி அப்படின்ற கோர் கான்செப்ட். அதுதான் அவருக்குன்னு ஒரு இது ஒன்று இருக்கும். சொல்லப்போனால் அவருடைய பர்சனல் விருப்பமே அது செஃப் ஆகணும் தான். அது கிட்டத்தில் கூட சொல்லியிருந்தார். ஆடியோ லான்ச்சில் கூட இன்றைக்கி அதை பற்றி பேசியிருந்தேன். ட்ரெய்லர் லான்ச்சில் கூட அதை பற்றி பேசியிருந்தார். அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா ஓகே இதுதான் கான்செப்ட் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அருண் விஜய்க்கும் நம்ம தனுஷ்க்கும் கண்டிப்பாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நசிவாக இருக்க போகுது. ஸோ டீனா வர்சஸ் அருண் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு ஹைப் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஜிபியோட மியூசிக் ஆஸ் யூஷுவல் கேட்கும்போது அந்த ஃபீல் இருக்கட்டும், அந்த இமோஷன் கலந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக அதில் இருக்கும். அண்ட் இதில் வந்து அப்படி பக்காவாக எடுத்து தந்திருந்தார். அண்ட் அதுலேயும் இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால் எனக்கு வந்து இவருடைய அந்த கேரக்டர் ஆரம்பத்துலேயே இந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அப்பா பையனுக்குள்ள அந்த அருமையான ஒரு இமோஷன் வந்து இந்த படத்தில் வந்து பக்காவாக தெரியுது. அதுதான் மெயினான விஷயம்னு எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அதை ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் வந்து இவர் சிட்டியோடைய லைஃப்பில் வந்து இட்லி
கடைன்றது வந்து செகண்டரியாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவர் வந்து செஃப்பாக வேற ஒரு இடத்துலேருந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய ஆசைக்காக அதில் வந்து அவங்க அம்மா கூட சொல்கிறாங்க, அவர் கூட சொல்கிறார்ல ராஜ்கிரண் சார் கூட, இந்த ஊர்லேருந்து லைக் அவர் வந்து விட்டுட்டு போனால் இந்த கடை வீடெல்லாம் என்ன ஆகுன்ற மாதிரி. ஸோ நான் நினைக்கிறேன் இவர் அந்த ஒரு வாழ்க்கையை செஃப்போடைய இதை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து இட்லி கடை ஆரம்பித்து அதில் வந்து கயல்வெளி வர்சஸ் முருகன் என்ற கேரக்டர் ப்ளே ஆகுது. நித்யா மேனன் வர்சஸ் முருகன்னா நம்ம தனுஷ் சார் தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த பேரும் கூட ரொம்ப நல்லா இருக்குது. கிராமத்து ஒரு ஃபீல் இருக்குல்ல, முருகன் வர்சஸ் கயல்வெளின்ற பேர் ரொம்ப அழகான பேர். அண்ட் ஆஸ் யூஷுவல் திருச்சிதம்பரம் அண்ட் அவங்களுடைய பேரிங் வைஸ் பார்க்கும்போதும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட இதில் அந்த கேரக்டருக்கு இன்னசென்ஸை தாண்டி அவங்க அந்த சொன்னாங்கல்ல கொமட்லேயே குத்துவேன் இந்த மாதிரி வார்த்தைகளாக இருக்கட்டும், அதுவும் தனுஷ் வந்து கம்ப்ளீட்லி அவரோட செல்ஃபை மாற்றிக்கிட்டாருங்க. ஹி ஹஸ் சேஞ்ச் ஹிம் செல்ஃப். அப்படியே ஒரு டிரெக்டராக மட்டும் இல்லாமல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்புறம் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த படத்தோடைய கதை அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் நான் இந்த ட்ரெய்லரில் பார்த்து ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம்னா, ராஜ்கிரண் சாருக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்க அந்த பியூரான அப்பா பையனுடைய எமோஷன் அது வந்து பீக் லெவல், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திபன் சார் இதில் இருக்கார். அதுதான் நான் வந்து முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். பார்த்திபன் சார் இருக்கார். சொல்லப்போனால் மெயினான லீட் கேரக்டர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஹை பட்ஜெட் படம்னு சொல்ல முடியாது. போய் டிக்கெட் கொடுத்து போய் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ஒரு அழகு தெரியும். ஸோ இந்த ட்ரெய்லர் வச்சு நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம் படம் எப்படி, இதோட அவுட்கம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராயனுமே அந்த லெவலுக்கு ஒரு ரீச் இருந்துச்சு இவரோட படம், லைக் வெற்றி இருந்துச்சு இவர் டிரெக்ட் பண்ண படம். அண்ட் இதுலேயும் வந்து சாப்பாடுன்ற ஒரு விஷயம், லைக் இட்லி கடை அப்படின்ற அந்த பேரே கேட்சியாக இருக்குல்ல. ஓகே, தனுஷ் வேறு நடிக்கிறாரு இதில், நித்யா மேனன் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே படத்தை பார்க்கணுன்னு தோணுது. அண்ட் இதில் வந்து என்னென்னா அருண் விஜய் வந்து இதில் வில்லனாக இருக்காருன்ற மாதிரி தான் அப்படியே தெரியுது பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த ஒரு சீனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க தனுஷ் வந்து அசுரனாக மாறுகிற தருணம், தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாரு. அப்படியே அந்த ஒரு அறுவாள் எடுத்து வெட்ட போவார்பாங்க, அப்படியே அசுரன் இதுங்க. அது அப்படியே ரொம்ப நான் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னாடா எங்கிட்டிருந்து எங்கிட்ட கேரக்டருடைய இது போகுது. சொல்லப்போனால் 4-5 ரோல் இதில் இவருக்கு இருக்குதுங்க. ஸோ ஏன்னா கிராமத்து ரோல், ஆரம்பத்தில் அந்த பையனாக இருக்கிற ரோலாக இருக்கட்டும், அது தாடி மீசெல்லாம் எடுத்து அப்படி வருது. அப்புறம் சிட்டி லைஃப்பில் வரும்போது இருக்கும். திரும்ப செகண்ட் ஹாஃபில் வந்து பார்க்கும்போது இவருடைய இன்னொரு பக்கத்தை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வெவ்வேறு விதத்தில் இருக்குது. படம் எப்படி கனெக்ட் ஆகி போகும்னு தெரியல. ஜிவிஆர் மியூசிக் கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றியடைய வாய்ப்பு நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படத்தோடைய கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம். அண்ட் நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர், இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஸோ அவ்வளோதாங்க. ஏன் கருத்துக்களை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்து எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, இந்த விஷயம் இருந்திருக்கலான்றது நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி எதுவுமே இல்லை. அப்படியே நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணி தான் கீழே நீங்கள் மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டீங்க, நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அவ்வளோ நாங்கள் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு தே கால் இமோஜியில் ட்ரெய்லர் காத்தால ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே டைமுக்கு மணி 7 மணி இருக்கும் மார்னிங். ஸோ அங்கே டைமுக்கு சரியாக 10-8 AM நினைக்கிறேன். மேபி நான் 1-2 hours லேட்டாகி தான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பிகாஸ் நாளைக்கு சண்டே இன்னொரு பக்கம் வந்து அந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ மார்னிங் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்டு அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு அங்கிட்டு மீதி விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து எந்த வீடியோ ரியாக்ட் பண்ணி இல்லை பேசி பண்ணுற மாதிரி அதை கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக அதை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு இத்துடன் நான் விடை பெறுகிறேன். இது உங்கள் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.